ஹலோ மக்களே! சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் போயிட்டு அவங்களுடைய மாமா கிட்ட, மாமா ஜெனிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஆனால் ஜெனி காதலிச்ச பையனவே கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா, நீங்கள் உதவி செய்யணுன்றாங்க. ஜெனிஃபருடைய அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. இந்த மாதிரி ராஜா அங்கே பேசுவோம். உடனே ஜெனியோடைய அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டான்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன் டைமில் உங்களை நான் சந்து சிரிக்க வச்சிருவேன்ற மாதிரி பேசவும் சேதுக்கு கோவம் வந்துடுது. அப்புறம் அவங்களுடைய அப்பா கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணுடைய கல்யாணம் யாரை பண்ணிக்கணும், யாரை பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் முடிவு எடுக்கணும். எவனோ ஒருத்தன் வச்சுட்டு இருக்கானா அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கான்றாங்க. அவன் என்ன வேலையில் இருக்கான்னு தெரியுமான்றாங்க. சும்மா சாப்பாடு ஒன்று டெலிவரி பண்ணுறான், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அதெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்றாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா அவங்க சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த தலையிட வேண்டாம், ஏன்னா இது எலெக்ஷன் டைம்ன்றாங்க. அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுவாங்க. உடனே தமிழ், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி எடுக்க வேண்டாம், எலெக்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றாங்க. எனக்கு தெரியாமல் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகுறாங்க. ஓ, இதை பண்ணால் இவருக்கு பிரச்சனை வருமா, அப்போ இதை பண்ணிட வேண்டியதான்ற மாதிரி ஈஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.